வணக்கம் உறவுகளே. நான் இன்றைய தினம் ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த பாத யாத்திரையிலே நடைபவனியிலே என்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றேன். இந்த நடைபவனியுடைய நோக்கம், அதனுடைய இலக்கு என்னவென்று சொன்னால், எமது அண்டை நாடான இந்தியாவின் தமிழகத்திலே இருந்து பேராசையூட்டப்பட்டு இந்த இலங்கை தேசத்திற்கு கொண்டு வரப்பட்ட மலையக மக்கள் இந்த நாட்டிற்கு வந்து 200 ஆண்டுகளை எட்டி இருக்கின்றது. இந்த வேளையிலே இன்று வரை அவர்கள் மூன்றாந்தர பிரஜைகளாக இந்த நாட்டிலே பல அசௌகரியங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய கல்வி சுகாதாரம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அவர்கள் இந்த மண்ணிற்கு வரும்போது இந்த தலைமன்னாரிலே இருந்து சொல்லனா துன்பதுயரங்களை அனுபவித்து கால்நடையாக மலையகத்தின் கண்டி மாத்தளை பிரதேசத்தை சென்றடைந்திருக்கின்றார்கள். பயணப்பாதையிலே பல உயிரிழப்புகளை சந்தித்திருக்கின்றார்கள். அன்று தொடங்கி அவர்களின் துன்ப பயணம் இன்று வரை நீடித்து கொண்டிருக்கின்றது. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இவர்களுடைய நிலைமை வெளி உலகுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு தலைமன்னாரிலே இருந்து கண்டி மாத்தளை வரை இந்த நடைபவனி ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நடைபவனியிலே சமூக ஆர்வலர்கள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், பாடசாலை மாணவர்கள், பெண் தலைமைத்துவ அமைப்புகள் என பல தரப்பினரும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த வரலாற்று பங்கினை இலங்கையின் குடிமக்கள் ஒவ்வொருவரும் செவ்வனே நிறைவேற்ற வேண்டும் என்பதற்கமைய குரலற்றவர்களின் குரலாக நானும் இந்த நடைபவனியிலே கலந்து கொண்டிருக்கின்றேன். எனவே இந்த நாட்டின் குடிமக்களான எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த சக மக்களுடைய சகோதரனுடைய துன்பத்தை தீர்க்க வேண்டிய காலகட்டாயம் இருக்கின்றது. ஒவ்வொரு குடிமகனும் புரிந்து கொண்டு இந்த மக்களின் மேம்பாட்டுக்காக, இந்த மக்களின் கல்விக்கு மேம்பாட்டுக்காக, இந்த மக்களின் சுகாதார மேம்பாட்டுக்காக, இந்த மக்களின் வாழ்வுரிமைக்காக, இந்த மக்களின் லயனரை வாழ்வுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக ஒன்றிணைந்து குரல் கொடுத்து உறுதியுடன் தலைநிறுவோம். நன்றி, வணக்கம்.